அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி தொழில் வசிய மையை பற்றி பார்ப்போங்க. எல்லா கடைக்காரங்களுக்கும் எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும்னு சொல்லி பொதுவாக விரும்புவாங்க. அதுக்கு ஆன்மீகம் நல்ல வழி தான். ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு ஒரே ஒரு தெய்வத்தை மனசில் நினைக்கிட்டு அந்த கோயிலுக்கு தொடர்ந்து 48 நாள் போகிறது, இது ஒரு நல்ல முறை தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவங்களுடைய காலநிலைகள், ஜாதக கிரக அமைப்புகள் இதெல்லாம் சரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன கோயிலுக்கு போனால் கூட அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு மாற்றம் ஏற்படுவதில்லை, அதாவது முன்னேற்றம் ஏற்படுவதில்லை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. அதாவது நமக்கு நேரம் சரியில்லாத நேரத்தில் நமக்கு ஜாதக கட்டம் அமைப்பு சரியில்லைன்னா அப்போ நமக்கு உடல்நீதியாக பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டரை போய் பார்க்குறோம், அந்த நோய்க்கு உண்டான மருந்தை சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது நமக்கு உண்டான உடல் நோய்கள் முழுசாக குணமாட்டி கூட ஒரு 70% நமக்கு குணமாகுது. அதே மாதிரி தான் எவ்வளவோ ஜாதகத்தில் அமைப்புகள் சரியில்லைன்னா கூட இந்த மூலிகைகள் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்கின்றன. இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்க. அது எப்படி வெற்றி பெறுறது அப்படிங்கிறது, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. மூலிகைகள் வசியம் பண்ணுறதுலேருந்து எல்லா காரியங்களுக்கும் மூலிகைகள் இருக்குது. அதில் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க முக்கியமான மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் வசியம். இந்த தொழில் வசியம்னு சொல்கிறத விட மக்கள் நம்ம கடைக்கு நிறைய அதிகமான நபர்கள் வரணும், மக்கள் பொருட்களை வாங்கணும். அப்படி வாங்கினா தான் நமக்கு பொருள் வியாபாரம் நல்லபடி ஆகும். அதனால் அதுக்குண்டான மையை பற்றி கொஞ்சம் பார்ப்போங்க. இதுக்கு வெள்ளை இருக்கம் வேர், அப்புறம் வெள்ளை விஷ்ணுகிராந்தி வேர், அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி வேர். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி குழப்பி விட்ருங்க. இது உண்மையான மஞ்சள் கரிசலாங்கண்ணி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது ஒரு வைத்தியரை பார்த்து சொல்லி எடுத்துங்க. அப்புறம் பொன் ஆவார வேர், பொன் ஆவாரம் கிடைக்கும் சாதாரணமாகவே. அப்போ இந்த 4 செடியையும் முறையாக எடுத்துகிட்டு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி பிராண விஷ்டை பண்ணி பலி கொடுத்து தூபதீபம் காமிச்சு அதோட வேரை நகம் படாமல், கத்தி இரும்பு ஜாமான் படாமல் ஒரு கருங்கலுக்கு மேலே அதை வச்சு கருங்கல்லால் வெட்டி எடுத்து அதை இதில் மைய இருக்கிற கல்லில் வச்சு எப்படி அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேரெல்லாம் முதல்ல புது சட்டியில் போட்டு நல்லா கருக்கிக்கணும். கருக்கினதுக்கப்புறம் அதை மைய இருக்கிற கல்லில் போட்டு காராம்பசு நெய் ஊற்றி அரைக்கணும். அரைச்சிங்கன்னா அரைக்கும்போது அஷ்டகந்தம்னு சொல்கிற புணுகு, ஜவ்வாது, அத்தர், கோரசனை, கஸ்தூரி மஞ்சள் இவங்க எல்லாத்தையும் போட்டு அரைக்கணுங்க. அரைக்கும் போதும் சரி, அதை பயன்படுத்தும் போதும் சரி, வசிய மந்திரம் மற்றும் ஆகர்ஷண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும், சொல்லிக்கிட்டே யூஸ் பண்ணணும். இதை செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம். நன்றி, வணக்கம்.